இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிவராத்திரியை நம்மலாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ற கதையை தான் பார்க்க போறோம். இது பார்க்கடல் கடைந்த கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை மூலியமா தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ற இன்னொரு பேரும் வந்துச்சு. இது சிவபெருமானோட கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டான கதைன்னு சொல்லலாம். அமிர்தம் பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணாங்க, பார்க்கடலை கடையணும் அப்படின்னு முடிவெடுத்து மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயராகவும் கடைஞ்சு பார்க்கடலை கடைஞ்சு எடுக்கும்போது அமிர்தம் பெறுவதற்காக எடுத்தாங்க. ஆனா வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாம ஆழகால விஷத்தை கக்கிருச்சு. அப்படி ஆழகால விஷத்தை கக்குனதும் தேவர்களும் அசுரர்களும் பயந்து, அது உலகத்துக்கே ரொம்ப அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சிவன்கிட்ட போய், இந்த உலகத்தை காக்க உங்களால வேற ஆளையும் முடியாது அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்க. சிவபெருமான் இந்த உலக மக்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆழகால விஷத்தை தானே முழுங்கிட்டாங்க. அப்படி முழுங்கும்போது பார்வதி தேவி சிவபெருமானோட கழுத்தை நெரிச்சிட்டாங்க. கழுத்தை நெரிச்சதுனால விஷம் கழுத்திலேயே தங்கிருச்சு. விஷம் கழுத்துல தங்கினதுனால சிவபெருமானோட கழுத்து நீல நிறமா மாறிடுச்சு. இதனாலதான் சிவபெருமான நீலகண்டன் இன்னொரு பேர்லயும் சொல்றோம். அப்படி கழுத்திலேயே தங்கினதுனால சிவபெருமான் மயக்கம் அடைஞ்சிடக்கூடாது, மயக்கம் அடைஞ்சிட்டா இந்த உலகத்துக்கே பெரும் ஆபத்து அப்படின்னு தேவர்களும் அசுரர்களும் நைட்டு ஃபுல்லா சிவபெருமானை தூங்க விடாம பாத்துக்கிறதுக்காக பல பாடல்களும் சோத்திரங்களும் பாடி வணங்குனாங்க. அந்த இரவு தான் சிவராத்திரி. சிவபெருமான் அன்னைக்கு ஃபுல்லா முழிச்சிருந்தாங்க. தேவர்களும் அசுரர்களும் முழிச்சிருந்தாங்க. அந்த இரவை தான் சிவராத்திரியா நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம்.